ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷனு சேனல். அனைவரும் நலமாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். காலையிலேருந்து ரொம்ப பிஸிங்க. இன்னைக்கு கிருத்திகா ஹர்ஷனை கூட்டிகிட்டு வெளியில் கொஞ்சம் போயிருந்தா. அவனுக்கு கொஞ்சம் இந்த பல் டாக்டர்கிட்ட காமிக்கணும் அப்படின்னுட்டு பல்ல க்ளீன் பண்ணுறதுக்கோசரம் போயிருந்தா. அவங்க எப்பவுமே ஜென்ரலாகவே ஒரு 1 இயருக்கு ஒரு தடவை கொண்டு போய் பல் டாக்டர் காமிச்சிட்டு வருவாங்க குழந்தைங்களோட பல்ல. அது மாதிரி ஜென்ரல் செக்கப்கோசரம் போயிருந்தா. சரி, வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்றதுக்கோசரம் மத்தியானம் சமையல் இங்கே சாப்பிட்ரு அப்படின்னு சொன்னேன். அதனால் கிருத்திகா மாப்பிள்ளை எல்லோரும் இங்கே சாப்பிட வந்துடுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எலுமிச்சை சாதம்னா ரொம்ப பிடிக்கும். அது உருளைக்கிழங்கு கறி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஏகாசி வேறு. நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு எப்பவும் போல சப்பாத்தி செஞ்சுட்டேன். சரி, உருளைக்கிழங்கு பொரியல் வெங்காயம் போடாமல் ஃப்ரை பண்ணோம். அந்த இதுக்கு எலுமிச்சை சாத்துக்கு அந்த ஃப்ரை அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால் கிருத்திகாவுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாது. அதனால் அதை செய்வோம் அப்படின்னுட்டு பேசுகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா தோலெல்லாம் நல்லா சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுட்டேங்க. நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இல்லைன்னா தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி கருத்து போயிடும். அதனால் உருளைக்கிழங்கு, அடுத்தது வாழைத்தண்டு மோர்லேயே போடணுன்னுவாங்க. கத்திரிக்காய் இதெல்லாம் தண்ணியில் போட்டு வைக்கணும், அப்படியே வைக்கக்கூடாது. அலம்பிட்டு சரி அப்படின்ட்டு அதை போட்டு நல்லா வறுத்துட்டுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் தாளித்து இதை நல்லா உருளைக்கிழங்கு அலம்பி அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு குழந்தைகளுக்கு மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, காரம் போட்டுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு திரும்ப காரம் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுங்க அந்த உருளைக்கிழங்கு. கடைசியில் இறக்குற சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் தேங்காய் மூடி இருக்குது, தேங்காய் தொகையில் அரைப்போம், மாப்பிள்ளை வர ஒரு காய் மட்டும் எப்படி போடுறோன்னுட்டு தேங்காய் உடைச்ச தேங்காவே மூடியே இருந்தது. அந்த தேங்காய் மூடி எங்கள் ஹஸ்பண்ட் சிலுசிலாக பறித்து கொடுத்தாருங்க. அதை உட்காந்துட்டு அதை 2 மிளகா, புளி, உப்பு வச்சு நல்லா அரைச்சிட்டு அதை இது பண்ணியாச்சுங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 மிளகா, புளி, உப்பு, பெருங்காயம், அடுத்தது ஒரு 2 கொஞ்சம் கருவேப்பிலை, ரொம்ப போடக்கூடாது. அது வேணும்னா போட்டுக்கலாம், ஆனால் ஸ்கிப் பண்ணிக்கணும். அது எல்லாம் போட்டுட்டு அது பெருங்காய வாசனையும் அந்த தேங்காய் வாசனையும் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கொரப்பாக, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, சட்னி மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொரன்னு அரைச்சி கொஞ்சம் உதிராக அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து சப்பாத்திக்கு இந்த உருளைக்கிழங்கு நான் வெறும் சக்கரை தொட்டில் சாப்பிட்ருவேன். இவங்களாம் அந்த இதை சாப்பிட்டாங்க, தேங்காய் தொகையில். அடுத்தது இந்த இதெல்லாம் தொட்டுண்டு உருளைக்கிழங்கு கறி இதெல்லாத்தையும் தொட்டுண்டு அவங்க சாப்பிட்டுட்டாங்க. குழந்தைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா காரம் போடாத உருளைக்கிழங்கு எடுத்து வச்சதுனால தயிர் சாதமாக கடுகு தாளித்து பிசைஞ்சு அதில் சாப்பிட்டேன். ஒரு வருஷம் எப்பவும் போல் லெமன் ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டேன், சப்பாத்தி சாப்பிட்டான். அர்ஷினி ஃபுல்லாக சப்பாத்தினா அவனுக்கு அவ்வளோ விருப்பம். சப்பாத்தி சாப்பிடுவோம். சாப்பாடை விட பார்த்திங்கன்னா குழந்தைங்க டிஃபன் விரும்புவாங்க அதிகமாக. அதனால் சப்பாத்தி செய்யும்போதெல்லாம் சப்பாத்தி சப்பாத்தி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ருவோம். அது இருந்தோடனே அவள் காலையிலேயே இங்கே வந்ததுனால இங்கேயே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தா. இப்போ தூங்க வச்சுட்டேன், கொஞ்சம் நேரம் தூங்கினா, ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கினா. அதுக்கப்புறம் தான் முழிச்சுட்டா, ஒரு 1 மணி இருக்கும் முழிச்சுட்டா சாப்பிட்ற டைமுக்கு. பார்த்தோன்னா அவள் தூங்குற டைமே பார்த்திங்கன்னா 11 to 12:30 இல்லைன்னா 1 மணி அதுக்குள்ளே முழிச்சுருவோம். அதனால் அதுக்குள்ளே நம்ம அந்த கேப்பில் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கணும். அடுத்துக்கு எலுமிச்சம்பழ தாளிப்பு எப்போவுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இல்லாட்டா ஒரு தடவை சொல்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புன்னு எப்பவும் போல். நிலக்கடலை இருந்தீங்கன்னா ஒரு பிடிச்ச புளி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிலக்கடலை இல்லை என்கிட்ட, அதனால் விட்டுருந்தாங்க. மிளகா, பச்சை மிளகா விட இந்த சரக்கு மிளகா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. சிவப்பு மிளகா, அது, கருவேப்பிலை, பெருங்காயம், அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பும் அதிலே போட்டுடணும். ஏன்னா அது சாதத்தில் அங்கங்கே போட்டோன்னா அங்கங்கே நிற்கும். அதனால் இதிலே போட்டுருது. உப்பு இதிலே போட்டு அப்படியே சுற்றி போட்டு நல்லா கலரணும்னா எண்ணெயாக சேர்ந்து அதுவும் கிளறிக்கும். கலரும் போது பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு சாதத்தை நல்லா பலன்னு அடித்து ஆற வச்சுருந்தேங்க. ஒரு ஹாட் பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். அதில் இதை கொட்டியாச்சு. கொட்டிட்டு எலுமிச்சம்பழம் லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுட்டேங்க. புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலர் 4 பக்கமும் இது படுற மாதிரி நல்லா கிளறிட்டேன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட். ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க, அந்த லெமனை அதிலே வச்சு காய்ச்சுவீங்க எண்ணெயிலையும், அப்படியும் பண்ணலாம். நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த லெமன் ஸ்மெல்லும் இந்த ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்குங்க. அது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து ரொம்ப பிஸி. வாக்கிங் போயிட்டு வந்த உடனே வேலையை ஆரம்பித்ததுனால அது அப்படியே சரியாக இருக்குது நமக்கு டைமு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் சப்பாத்தி, சட்னி, இது தொகையில், உருளைக்கிழங்கு ஃப்ரை,
லெமன் ரைஸு, தயிர் சாதம், இவ்வளோதான். பருப்பு பொடி இருந்தது, பருப்பு பொடியும் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டாங்க வெறும் சாதத்தில். அதுவும் போட்டு சாப்பிட்டுட்டு ஊறுகாய் இருக்குது, அதை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து ஜாலியாக அரட்டை அடித்து பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எங்களோட வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.